இன்றைக்கு எப்படியாவது பாஜக இங்கே நுழைந்து விடலாமா என்று கங்கணம் கட்டி நிற்கிறது. டெல்லியிலே அமைச்சராக இருக்கிற ஒருவர் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே வேட்புமனு தாக்கலுக்கு வருகிறார். சாதாரண விஷயம் அல்ல. டெல்லியிலே ஒரு மத்திய அமைச்சர் பத்மநாபபுரம் தொகுதியிலே வேட்புமனு தாக்கலுக்கு வருகிறார். மயிலாப்பூரிலே வேட்புமனு தாக்கலுக்கு வருகிறார். பல தொகுதிகளிலே மத்திய அமைச்சர்கள் வேட்புமனுவுக்கு தாக்கல் செய்வதற்கு வருகிறார் என்றால் அவர்கள் எப்படியாவது தமிழகத்திலே நுழைந்து விடலாமா? தான் ஏறுவதற்கு ஒரு அற்புதமான தோல் கிடைத்திருக்கிறது. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், உலகத்திலே அடிமைகள் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு அடிமைக்கு ஒரு அடிமை இருப்பது தமிழகத்தில் தான். ட்ரம்புனுடைய அடிமை மோடி. மோடி பார்க்கிறாரு, நான் மாத்திரம்தான் அடிமையா, எனக்கு ஒரு அடிமை வேண்டாமா? ஆகவே எடப்பாடியை அவர் அடிமையாக வைத்திருக்கிறார். அந்த அடிமையின் மூலமாக தமிழகத்திலே நுழைந்து விடலாமா என்பது அவருடைய கனவு. நம்ம ஊர்ல ஒரு சொலவடை உண்டு, இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பான். இதுதான் பாஜகவுடைய பிறவி குணம். எப்படி அஸ்ஸாமிலே அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள், எப்படி அவர்கள் பீகாரிலே ஆட்சியை பிடித்தார்கள், எப்படி அவர்கள் மகாராஷ்டிராவிலே ஆட்சியை பிடித்தார்கள், எப்படி திரிபுராவிலே அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள், எப்படி புதுச்சேரியிலே அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள், அதே போல தமிழகத்திலே எடப்பாடி மூலமாக உள்ளே நுழைந்து விடலாம் என்றால் பாஜகவே உன் கனவு பலிக்காது